அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணி, ஈரோட்டிலிருந்து. அனைவருக்கும் ஜோதிடர் தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து உறவுகளும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க எப்பவுமே வக்ர கிரகம் அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த வக்ர கிரகம் எப்படி அதிர்ஷ்டத்தை தரும்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு நேரா நடந்த நிகழ்வை சொல்றேன் நானு. இப்போ ஒரு பொண்ணு கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்குது. அந்த சைட்ல ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஒரு அம்மா அப்படின்னா ஒரு 60 வயசு இருக்கும். அந்த அம்மா வியாபாரத்துக்கு போகுது. வியாபாரம் என்ன பண்ணுதுன்னா, ஃபேன்சி திங்ஸும் சில கிச்சன் ஐட்டமும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரோட்ல டிவிஎஸ்ல ஒரு பெரிய வெள்ளை கலர் சாக்குல பண்டில் போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. டிவிஎஸ் சின்னதா இருக்கும், இந்த பண்டில் அகலமா பெருசா இருக்குது. ஈரோட்ல டிவிஎஸ்ல பண்டில் எடுத்துட்டு போறவங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு எல்லாம் புரியுமா என்னன்னு தெரியல. ஆனா அது தெரியும். என்னன்னா டிவிஎஸ் சின்னதா இருக்கும், அந்த பண்டில் அகலமா பெருசா இருக்கும். 50க்கு 50 சாக்குல பேக் பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தோடனே கிச்சன் ஐட்டம்ன்றதுனால அந்த கரண்டி அந்த மத்து அது இதெல்லாம் இருக்கு. அது என்னன்னா ஒரு ஓட்டையில ஒரு பொருள் மட்டும் தள்ளி வந்துருச்சு. இப்படி போறப்போ ஆப்போசிட்ல ஒரு காரு, இந்த அம்மா இப்படி திரும்பி வருது. திரும்பி வர்றப்போ அந்த கார் கண்ணாடியில அந்த கிச்சன் பொருள்ல ஒரு பொருள் கரண்டியோ மத்தோ ஏதோ ஒண்ணு அது இடிச்சிடுறது. இடிச்சு அந்த அம்மா அப்படியே ஸ்லிப் ஆகி அப்படியே லெஃப்ட்ல திருப்பிடுது. அந்த கார் அப்படி போகுது. அந்த அம்மா கீழே விழுகுறாங்க. கீழே விழுகிறப்போ அந்த மூட்டை பேலன்ஸ் பண்ணிடுறது. பேலன்ஸ் பண்ணி இருந்தாலும் அந்த அம்மா கெட்ட வார்த்தையில அந்த பொண்ணை திட்டுது. என்னன்னா, நானே கால் வலியில மார்க்கெட் போகலான்னு வந்திருக்கிறேன், நீங்க இப்படி பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, இதுல அந்த பொண்ணு மேலேயும் தவறு கிடையாது, அந்த அம்மா மேலேயும் தவறு கிடையாது. அந்த அம்மா என்னன்னா, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற கோபத்துல கெட்ட வார்த்தையில திட்டுது. உடனே எல்லாரும் என்னம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கி என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹாஸ்பிட்டல் போகலாமா, கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்குது. இந்த அம்மா சொல்லுது, அப்புறம் கோவம்லாம் போயிடுச்சு. இந்த பொண்ணு இப்படி கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கோவம்லாம் போயிடுச்சு. கோவம்லாம் போயிடுச்சுட்டு அப்புறம் கூட்டம் கூடிருச்சு. அப்போ என்னன்னா, மேல இருந்து லாட்ஜ் இருக்கும், அந்த ரைட் சைட்ல ஃபுல்லா லாட்ஜ் இருக்கும். அந்த ஒரு லாட்ஜ்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு. ஒருத்தர் பார்த்துட்டு இப்படி இந்த பொண்ணு அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. ஏன்னா கூட்டம் நிறைஞ்சிருச்சு இல்லையா. இந்த கார்ல வந்த பொண்ணு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பாக்குது. அப்படியே பார்த்த உடனே மேல லாட்ஜ்ல இருக்கிறவரு அந்த பொண்ணுக்கு கை காமிக்கிறாரு. கை காமிச்சோடனே இந்த பொண்ணு யாரோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, எல்லாரும் நம்மளை திட்டுறதுக்கு தான் இங்க சுத்தி நிக்கிறாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம் நான் கீழே வரட்டுமான்னு கேட்குறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் வராரு. வந்தோடனே அந்த அம்மா விழுந்துட்டு எல்லாம் சுற்றிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, அது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டோடனே, நான் ஒரு வியாபாரி, இந்த அம்மா கிட்ட நீங்கள் பேசி இந்த பொருளை வாங்கி தர முடியுமா, நான் ரெகுலராக வாரம் ஒரு டைம் இந்த பொருட்களை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தேவைப்படுது, நான் மார்க்கெட்டுக்கு பொருட்களை வாங்க தான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பேசி கார்ல வந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, பேசி அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி இவர் எடுக்கிறாராம்மா, வாரத்துக்கு நீங்க மார்க்கெட் போக வேண்டிய அவசியம் இல்லை, கால் வழியில நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இவரோட கடைக்கு பார்சல் அனுப்புனா மட்டும் போதும், பணம் முன்னாடியே கொடுத்துட்றாரு, இந்த ஒரு பண்டலுக்கான பணத்தை முன்னாடியே தந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேசி அந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுக்குது. அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு பாருங்க. அந்த அம்மா விழுகுது, அடிபடுது, திட்டுது, எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்கி கடைசியில இந்த அம்மாவுக்கு ஒரு நிரந்தரமான தேர்வை உருவாக்கி தருது. இப்படிதான் வக்ர கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தருகிறது. இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.